ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிருந்தாவுக்கு வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லைங்க. 2 நாளைக்கு முன்னையும் உடம்பு சரியில்லை. இதே ஹாஸ்பிட்டலில் வந்து தான் ஊசி போட்டு மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு போனோம். சரியாகலைங்க. மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பாருங்கள் எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள். எப்பயுமே சுறுசுறுப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி சோகமாக படுத்து கிடக்குறாங்க, அமைதியாக படுத்து கிடக்குறாங்க. இதை நினச்சா எனக்கே ஒரே கஷ்டமாக இருக்குங்க. துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க. அவ்வளோ வேலையும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இது மட்டும் பொய்யா? வேலை செய்வாங்க. வேலை செய்யாமலாம் இல்லை. நான் செய்கிற வேலை கம்மி தான். நீ வேலை அதிகமாக செய்கிறீங்களா வீட்டில்? பாருங்க. வீட்டில் வந்து பெண்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாவே இதான் கதி ஆண்களோட நிலைமை. சாப்பாடு கிடைக்காது, பிள்ளைங்கள பார்த்துக்க முடியாது, வீடு க்ளீனாக இருக்காது, அப்படி இருக்குது. பாருங்க, குளுக்கோஸ் பாட்டில் ஏறுதுங்களா? சின்ன குளுக்கோஸ் பாட்டில் தான், பெருசு இல்லை. பிருந்தா வந்து சீக்கிரமாக குணமாகணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. பிருந்தா உனக்கு என்ன பண்ணுது இப்போ? உனக்கு உடம்பு எப்படி இருக்குது? என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் வலிக்குது, அப்புறம் காய்ச்சல் அடிக்குது, குளிருது, அப்புறம் தலைவலி தான், தலைவலி தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் போட்டுருப்பாரு. தலைபாரம் எப்படா சரியாகும்? ஹாஸ்பிட்டலில் வந்து 2 மணி நேரம் ஆகுது. அது வரைக்கும் அந்த தலைபாரத்தோடையே தான் இப்போ தான் ஊசி போட்டுருக்காங்க. உனக்கு இப்படி ஆனதுக்கு இன்னொரு காரணம் தெரியுமா? என்ன காரணம்? புருஷங்காரனை அடிக்கிறது, தூக்கி போட்டு மிதிக்கிறது, அதோட கர்மா தான் இன்றைக்கி உனக்கு இந்தமாரி படுக்க வச்சுருக்கு பெட்டில், தெரியுமா? அதுதான் சொல்கிறது. என்னையும் புருஷங்காரன்ட்ட வந்து பாசமாக நடந்துக்கணும், வீட்டுக்கு வந்தால் மரியாதை கொடுக்கணும், புருஷங்காரன் நல்லபடியாக கவனிக்கணும், நேராக சோறு போடணும். அதான் உண்மை. நீ என்ன தான் என்னை திட்டினாலும் அடித்தாலும் மரியாதை கொடுக்கலனாலும் உடம்பு சரியில்லாதவங்க இருக்கும்போது உன்னை பக்கத்தில் வந்து நான் பார்த்துக்கிறேன் பார்த்தியா? அதான் புருஷன் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. எங்களுக்கு ஒன்று நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? சரி, நம்பிட்டோம். நீங்களாம் நம்பிட்டீங்களா? எல்லாம் இப்போ கிளைமேட் மாறுது, எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்தேன். எல்லாத்துக்குமே காய்ச்சல் வருது. நான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லாத ஒரு நாள் பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏசி க்ளீன் பண்ண வந்தாங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உடனே பச்சை தண்ணி தலைக்கி ஊற்றிட்டேன். அதனால் எனக்கு இந்த விளைவு. அது மட்டும் காரணம் இல்லை. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இவங்க போய் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஜூஸ் நேற்றுக்கு வீடியோ எடுத்தங்க, ஒரு 10 வீடியோ நேற்றுக்கு எடுத்தோம். நல்லா தான் இருந்தேன். எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக வந்து உடம்பு டயர்டாகிடுச்சு. சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் ஜூஸ் குடித்தேன். உடம்பு டயர்டாக இருக்குன்னு. மற்றபடி காய்ச்சல் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியாது. முன்னாடியே காய்ச்சல் வந்துருச்சு. ஜூஸ் குடித்ததுனால வரல. பசங்களுக்கு வந்து காலைல என்ன சமைச்சு கொடுத்தா? காலைல சமைக்கலை. எங்கள் அம்மா வந்து சாப்பாடு ஆக்கி வச்சுருந்தாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு போனேன். எல்லாத்துக்கும் ஆள் கொஞ்சம் நானும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன். பிரியாணி வாங்கிட்டு போனீங்க? பாருங்க, பிரியாணி பிரியாணி எங்கள் ஆளை காணும். பிரியாணி எனக்கு என்ன சொல்கிறேன் பாருங்க. இந்த பையன் வந்து அந்த அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி ஓடியான்ட்டான். அது மட்டும் காரணம் இல்லை, 2 செல்லுமே அம்மா கிட்ட இருக்குது. அதான் ஓடியான்ட்டான். அதான் அம்மா பாசம், தெரிஞ்சுங்க. சோறு உனக்கு போகும்போது வாங்கிட்டு தான் போகணும். பிரியாணி வாங்கி தின்னுட்டு வந்துருக்காங்க. பொண்டாட்டிங்க முடியாத கிடக்குற பிரியாணி பிள்ளைங்க லெக் பீஸோட தின்னாங்க. பார்த்தீங்களா கிண்டலை? பார்த்தீங்களா? அம்மாவுக்கு இங்கே உடம்பு முடியாதுக்கு நீங்கள் லெக் பீஸோட திங்கிறீங்க பிரியாணி. நீ என்ன தின்ன? சில்லி சிக்கனா? நான் வெறும் சோறு மட்டும் தான். அதுலேயே காலி பண்ணிடுச்சு. காலையில் கஷ்டமாக முடியல, எந்திரிக்கவே முடியல. பிள்ளைங்களாம் சாப்பாடு சாப்பிடாது. இவர் காட்டுக்கு போகும், முயல் இப்போ வளர்த்திட்டு இருக்காரு, அதை பார்க்கணுன்ட்டு இருந்தார். எனக்கா பிள்ளைங்களை பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி நம்ம படுத்துருக்கோமே, பிள்ளைங்களை பார்த்துக்க ஆள் இல்லையே அப்படின்னு. இவர் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் தான் சோறு போட்டு கொடுக்குறாரு பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு சோறு போட்டு கொடுத்துட்டு வேலையில் முடிச்சுட்டு தான் வருவான். அதுக்கப்புறம் சோறு ஆட்டி விட்றாரு நம்ம. சரிங்க, பிருந்தா நல்லா இருக்கணும், சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பிருந்தா உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஓகே, பாய்.